வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வீட்டிலே கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் பட்டன் வருவாங்க, அது ப்ரெஸ் பண்ணலாம், வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி கண்டென்ஸ்ட் மில்க் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாலை இதில் சேர்த்துடணும். அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும், கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். ஃபுல் தீ வைக்கலாம், ஃபுல் தீ வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஐஸ்கிரீம் செய்ய யூஸ் பண்ணலாம், பாயசம் மாதிரி ஸ்வீட்லாம் ஊற்றி கலந்து செய்யலாம். கிண்டிக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் விட்டாலும் அடி. நல்லா சுண்டை குறையிற வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பால். இந்த ஓரத்தெல்லாம் எடுந்தோம், அதில் எல்லாத்தையும் எடுத்து நடுவில் விட்டு மீண்டும் மீண்டும் காய்ச்சணும். இது சுண்டை காய்ச்சா ரபடி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் இதுதான். கண்டென்ஸ்டு மில்க்கு ரபடி இப்படியா சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டால் கூட கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும், கொஞ்சம் கருப்பாயிடும். அதுக்காக விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரம்லாம் அப்படி எடுத்து விட்டு கிண்டணும். ஏன்னா ஓரத்தை அப்படியே ஏடு அப்படியே படிஞ்சிடும். நம்ம ஊற்றின பால் 4ல் 1 பங்கு வர வரைக்கும் கிண்டணும். இதை பாருங்கள், பாதிக்கு கீழே
சுண்டிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் சுண்டின உடனே சர்க்கரை சேர்த்துடணும். ஓரம்லாம் ஏடு படிஞ்சு படிஞ்சு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நடுவில் விட்டுடணும். இதை பாருங்கள், இந்த அளவு சுண்டின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த 200 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு மீண்டும் கிண்டி விடணும். மீண்டும் கிண்டினோடனே கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்லா ஒரு லைட் எல்லோ கலரில். இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு, ஒரு சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன்லேயே 4 ஒரு பகுதி போட்டு கலந்துடணும். இதை பாருங்க, நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் பதம் தெரியும் இல்லைங்களா? அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்தோடனே அடுப்பு நிறுத்திட வேண்டியதுதான். இதை பாருங்க, இதுதான் கரெக்டான பதம். நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள். பொறுமையாக தான், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பொறுமையாக தான் கிண்டணும். ஃபஸ்ட்டு தான் ஃபுல் தீயில் வைக்கணும், அப்புறம் மீடியம் தீயில் வச்சு தான் கிண்டணும். நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.